வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சாதாரண இன்சூரன்ஸ் ஏஜென்சி எப்படி ஒரு மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸிய நடத்துதுன்னு பார்க்கலாமா? இது வெறும் விளம்பரம் இல்லைங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா மக்கள மனசை எப்படி கவர்றதுங்கிற ஒரு கலை. வாங்க, வேனோஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் இதை எப்படி பண்றாங்கன்னு உள்ள போய் பார்க்கலாம். பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு கேள்வி, உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இதுதாங்க அவங்களோட மொத்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட பேஸ்மெண்டே. அவங்க இன்சூரன்ஸ் விக்கிறத பத்தி பேசல, உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு பத்தி பேசுறாங்க. இந்த எமோஷனல் கனெக்ட் தான் அவங்களோட முதல் வெற்றி. இங்க தான் அவங்களோட பிரில்லியன்ஸ் வெளிப்படுது. இன்சூரன்ஸுங்கிறது வெறும் பேப்பர் இல்ல, அது உங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கற ஒரு பாதுகாப்பு வாக்குறுதி. இந்த அடிப்படை அக்கறைய அவங்க முன்னாடி வைக்கும்போது கஸ்டமரோட நம்பிக்கைய ரொம்ப சுலபமா ஜெயிச்சிடுறாங்க. இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்களேன். பிள்ளைங்களோட படிப்பு, குடும்பத்தோட சந்தோஷம், மன நிம்மதி, இது எல்லாம் தான் அவங்க விளம்பரத்தோட சென்டர் பாயிண்ட். பாலிசில என்ன இருக்குன்னு சொல்றதை விட இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்க்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இது வார்த்தை இல்ல, கஸ்டமர் கூட ஏற்படுத்துற ஒரு இமோஷனல் பாண்டிங். ஓகே, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நம்ம மனசுல ஒரு ஆசையை விதைச்சிட்டாங்க. சரி, அதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா? இங்க தான் என்ட்ரி ஆகுறாரு இந்த கதையோட ஹீரோ திரு டி வேணுகோபால், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கைடு. 27 வருஷம்! சும்மா யோசிச்சு பாருங்க. இது வெறும் நம்பர் இல்ல, இது நம்பிக்கை, அனுபவம், அப்புறம் அவங்களோட நிபுணத்துவம். இத்தனை வருஷமா ஃபீல்டுல இருக்கிறது அவங்க நம்பகத்தன்மைக்கு ஒரு பெரிய ஆதாரம் இல்லையா? 2000க்கும் மேல ஹாப்பி கஸ்டமர்ஸ், இதுக்கு பேரு தான் சோஷியல் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. அதாவது இத்தனை பேர் இவங்கள நம்புறாங்கன்னா அப்ப கண்டிப்பா இவங்க சர்வீஸ்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு நமக்கு தோணும்ல. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களோட பார்ட்னர்ஷிப். இதனால லாபம்னு கேக்குறீங்களா? சிம்பிள். உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் காட்ட மாட்டாங்க. உங்க பட்ஜெட்டுக்கு எது பெஸ்டோ அத பல கம்பெனிகள்ல இருந்து கம்பேர் பண்ணி செலக்ட் பண்ணி தருவாங்க. இது கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பிரியா மாதிரி ஒரு உண்மையான கஸ்டமர் சொல்றத கேளுங்க. என் குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருப்பதால் நான் அமைதியாக இருக்கிறேன். இந்த ஒரு லைன் போதும் அவங்க சர்வீஸோட உண்மையான வேல்யூ என்னன்னு புரிய வைக்க. இப்போ அடுத்த கேள்வி, எவ்ளோ அனுபவம் இருக்கு, எல்லாம் ஓகே, ஆனா நம்மள எப்படி இவங்க பாதுகாக்க போறாங்க? அவங்க கிட்ட என்னென்ன டூல்ஸ் இருக்கு? வாங்க, அவங்களோட சர்வீசஸ்ங்கிற பாதுகாப்பு கவசத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த டேபிள பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும் ஏன் இதுக்கு பேரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து ஹெல்த், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்துக்கும் தேவையான பாதுகாப்பு ஒரே இடத்துல கிடைக்குது. வேற எங்கேயும் அலையவே வேணாம். சுருக்கமா சொல்லணும்னா, வாழ்க்கையில என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயம் நடந்தாலும் சரி, அதை சமாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா கருவிகளும் இவங்க கிட்ட ஒரே இடத்துல இருக்கு. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இவ்ளோ சர்வீஸ் இருக்கு, அப்போ எதெல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வெறும் 3 ஸ்டெப்ல எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேசுங்க, 2வது உங்களுக்கு பிடிச்சது தேர்ந்தெடுங்க, 3வது ஆக்டிவேட் பண்ணுங்க. அவ்ளோதாங்க. இன்சூரன்ஸ் வாங்குறது இவ்ளோ ஈஸியான ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த சிம்பிளிசிட்டி தான் கஸ்டமர்ஸோட தயக்கத்தை உடைச்சு உடனே ஆக்ஷன் எடுக்க வைக்குது. இதுவரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அதாவது அவங்க எப்படி மக்கள்கிட்ட பேசுறாங்க, எப்படி அவங்கள ரீச் பண்றாங்க. இது ஒரு ரொம்பவே நுணுக்கமான லோக்கல் ஸ்ட்ராட்டஜி. இங்க பாருங்க, இவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ், இதுல ஒரு சின்ன ஆனா பவர்ஃபுல்லான டெக்னிக் யூஸ் பண்றாங்க. இங்கிலீஷ்ல அனுப்புற மெசேஜ் கொஞ்சம் ஃபார்மலா இருக்கு, ஆனா தமிழ்ல பாருங்க நம்ம கிட்ட நேர்ல பேசுற மாதிரி ரொம்ப இயல்பா இருக்கு. இதனால சிட்டில வேலை பார்க்கறவங்கலேருந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் வரைக்கும் எல்லாரையும் உங்களால கரெக்டா கனெக்ட் பண்ண முடியுது. உண்மையை சொல்லணும்னா இந்த டேபிள் தான் அவங்களோட மார்க்கெட்டிங் திறமைக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மெசேஜ் அனுப்பாம ஒவ்வொரு குரூப்புக்கும் என்ன தேவையோ அதை மட்டும் குறி வச்சு பேசுறாங்க. வண்டி வச்சிருக்கவங்களுக்கு விலை குறைவு, கிளைம் சப்போர்ட்னு பேசுறாங்க. வீட்ல இருக்கிற பெண்களுக்கு குடும்ப பாதுகாப்பு, குழந்தைங்க படிப்புன்னு பேசுறாங்க. சம்பளம் வாங்குறவங்களுக்கு லாங் டேர்ம் பிளான், டாக்ஸ் பெனிஃபிட்னு பேசுறாங்க. இதுதாங்க டார்கெட்டட் மார்க்கெட்டிங். சோ இந்த முழு அனாலிசிஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களோட சக்சஸ் ஃபார்முலா இதுதான். உலகத்துல எல்லாருக்கும் பொதுவான குடும்ப பாதுகாப்புங்கிற உணர்வை எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஊர் மக்களுக்கு புரியுற மாதிரி அவங்க மொழியில அவங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி சொல்றது, இந்த பவர்ஃபுல் காம்பினேஷன் தான் அவங்க வெற்றியோட ரகசியம். இந்த ஆய்வை நாம ஒரு கேள்வியோட முடிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம யார்கிட்ட பேசுறோமோ அவங்க மொழியில அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டு பேசினா நம்ம கம்யூனிகேஷன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.
இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நாம மீண்டும் சந்திப்போம்.